கர்த்தருடைய வசனத்தை தியானித்து அவருடைய கற்பனைகளை நம்ம அறிந்து கொள்ளணும். தினந்தோறும் ஒரு கற்பனைகளையாவது வாசித்து அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்பது. அப்படி செய்வீங்களா? சும்மா பேருக்கு சங்கீதத்தையே வாசிக்கிறது, நீதிமொழிகளே வாசிக்கிறது, அதுக்கு மேல ஒண்ணு வாசிப்பதில்லை. அப்படி இல்லை. ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் பேசின விதங்கள், மலைப்பிரசங்கத்தை ரொம்ப அதிகமா வாசிங்க. நிறைய நம்முடைய உள்ளத்தில பதித்து கொள்ளணும். பவுலப்போஸ்தலனை கொண்டு நிருபங்களிலே எழுதின வார்த்தைகள், அதெல்லாம் விசுவாசிகள் இந்த நாட்களை இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டிய கற்பனைகளை எழுதி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் வாசித்து அறியணும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நான் நல்லா அறிந்து கொள்ளணும், என்னை உணர்வுள்ளவன் ஆக்குன்னு சொல்லி கருத்தாய் ஜெபிங்க. அதுதான் உங்களுடைய ஆத்மாவுக்கு பாதுகாப்பு, உங்களுடைய வருங்கால ஆசீர்வாதத்திற்கு அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளை நான் அறிந்து கொள்ளணும், என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றுகிற கற்பனைகளுக்காக ஸ்தோத்திரம். அதை அறிந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும். நான் எப்பொழுதும் தவறுகளை உணர்ந்து திரித்து கொள்கிறவனாய், நான் மனம் திரும்புகிறவனாய், அர்ப்பணிக்கிறவளாய் இருக்க எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.